ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு மோட்டிவேட்டடான ஒரு வீடியோவும் இருக்க போகுது. அண்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடந்துச்சு, ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது என்ன நடந்தது அப்படின்னு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் மேரேஜ் ஃபங்க்ஷனோட ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலேயே வந்து கடைக்கு வந்துட்டோம். வந்த உடனே நானும் அம்மாவும் தான் வந்தோம். வந்த உடனே ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். அம்மா கட்டிங் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து கடையை க்ளீன் பண்ணிவிட்டு சரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். ஸோ நம்ம எப்போவுமே எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் நம்ம எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் இருந்தாலும் சரி, ஆரி ஒர்க் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஆரி ஒர்க் போட்டதும் சரி, இல்லைனா எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணதும் சரி, அவங்க வந்து ஒரே பக்கமாக வந்து பண்ணிவிடுவாங்க. எனக்கு பர்சனலாக இந்த ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ஒரே பக்கமாக தான் ஸ்லீவ்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததா, ஸோ அது வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தனித்தனியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து பொதுவாக சொல்லுவேன், நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டிங் வந்து பண்ணிக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃபினிஷிங் வராது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தனியாக கட் பண்ணிக்கிட்டு ஸ்லீவ்ஸும் பேக் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வந்து ரெண்டுமே ஒரே சைடில் வச்சுட்டு கட் பண்ணிடலாம் அப்படின்னு பாதியாக மடிச்சுட்டு கரெக்டான அளவில் வச்சுட்டு கட் பண்ணிக்கிட்டேன். மீதி இருக்கிற துணியில் நான் அப்படியே வந்து எதுக்கு அப்படின்னா நாட் வந்து பேக் வந்து நாட் வைப்போம் இல்லையா, ரோப்பு, அதுக்கும் நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த துணி வந்து இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். அந்த துணி எதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா, நான் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து சைடில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து எனக்கு யூஸ் ஆச்சு. இப்போ வந்து இந்த பைப்பிங்க்கு இது வந்து பட்டி பீஸ்க்காக நான் வந்து கட் பண்ணேன். எனக்கு வந்து அவ்வளோவா துணி வந்து பத்தலை, ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிற துணியில் வந்து பார்க்கலாம், துணி வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு வந்து அப்படியே வச்சுட்டேன். மீதி இருக்கிற துணியில் வந்து பார்த்துட்டு சரி நிறைய துணி தான் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து ரோப் கட்டுறோம் இல்லையா, அதுக்காக தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ ரோப் வந்து தேவை அப்படின்னு. கொஞ்சம் துணி கூட வேஸ்ட் பண்ணல. கொஞ்சம் துணி இருந்துச்சு அப்படின்னா ரோப்பில் வந்து நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ரோப் கட்டுறதுக்காக தனியாக 2 துணி எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற துணி இது வந்து வேஸ்ட் தான். ஸோ அந்த துணியில் வந்து நம்ம பட்டி பீஸ்க்காக வச்சுக்கலாம். இந்த துணி வந்து டிசைனுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரோப்புக்காக தனியாக கொஞ்சம் டிசைன் வைக்கிறோம் இல்லையா, அதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு வச்சுட்டேன். மீதி வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, பேக் சைடில் நடுவில் யூ ஷேப் இருக்கிறது வந்து நமக்கு ஹூக்கு தைக்கிறதுக்கு வீப்பட்டி தைக்கிறதுக்கு கரெக்டாக சரியாக போகும். ஸோ நிறையாவே துணி இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ராமர் கலர். அந்த கலரில் அவ்வளோவா துணி வந்து இருக்கலை. ஸோ இந்த துணியில் வந்து நல்லாவே இருந்தது. ஸோ ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு ஆசையாக இந்த கட் பண்ணிவிட்டு எடுத்தேன். ஸ்டிச் பண்ணல அப்படின்னா கரண்ட் பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ காலையிலே பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க. நான் வந்து டெய்லரிங் கிளாஸில் கூட போட்டிருப்பேன். இந்த மிஷினோட ரிவ்யூ பார்க்கும்போது அந்த அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்து போட்டிருப்பேன். ஸோ அவங்க ஞாபகம் வந்து சரி போய் சீக்கிரமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா இவங்க வந்து நைட் 8 மணிக்கே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இப்போ இருக்கிற ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இருந்தது இல்லையா. ஸோ நாங்கள் வந்து சரி ஸ்டிச் பண்ணிடலாம், உட்காந்துட்டு இருந்தால் ஆகாது அப்படின்னு போயிட்டு சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து போனேன். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வந்து எடுத்துகிட்டு போகலை. மறுபடியும் பாப்பா தான், தங்கச்சி தான் வந்து கடைக்கும் வீட்டுக்கும் வந்து போயிட்டு வந்துட்டே இருந்தா, அந்த அக்கா வீட்டுக்கும் கடைக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு சைடு மறந்துட்டேன். அண்டு அம்மாவோட கண்ணாடி வந்து மறந்துட்டேன். அம்மாவுக்கு வந்து கண்ணாடி இல்லை அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து அவ்வளோவா கண் வந்து மங்கலாக தான் தெரியும். ஸோ அதனால் அம்மா வந்து நீயே வந்து ஸ்டிச் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. இந்த மிஷினில் எனக்கு வந்து அவ்வளோவா வராது ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு. எப்படின்னா காலில் வந்து மிதிக்கணும் இல்லையா, ஸோ எனக்கு வந்து அவ்வளோவா ப்ராக்டிஸே இல்லை. இன்னும் ஒரு தடவை கூட இந்த மாதிரி மிஷினில் நான் வந்து ஸ்டிச் பண்ணது கிடையாது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னா அம்மா வந்து மறுபடியும் யார் கடைக்கு போகிறது அப்படின்ட்டு தான் நான் வந்து நானே ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணிக்கிட்டே வந்து பேசிக்கிட்டே தான் இருந்தோம். கரண்ட் வரவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு கரண்ட் வர வரைக்கும் உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா, இன்னும் வந்து ஆல்ட்ரேஷன் வேறு இருக்குது, நிறைய ப்ளவுஸ் இருக்குது. ஸோ வந்து இருக்க முடியாது அப்படின்றதுனால தான் வந்து ஸ்டிச் பண்ணோம். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் கரண்ட் வந்துடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு.
1.5 மணி நேரமே ஜாஸ்தி தான். நான் வந்து நார்மல் மிஷினில் என்னோடய மிஷினில் அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு 1 மணி நேரம் கரெக்டாக முடிச்சிடுவேன் இந்த ப்ளவுஸை. ஸோ இந்த மிஷினில் ஸ்டிச் பண்ணதுக்கு ஒரு 1/2 hour லேட்டாக தான் முடிஞ்சுது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போது நிறைய திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். அது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். நமக்கு வந்து கரண்ட் இல்லை, நமக்கு ஏதாவது வந்து தடையாக இருக்குது அப்படின்னா அந்த தடையை நீக்கிறதுக்கு என்ன இருக்குது வழி அப்படின்னு வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். எல்லாருக்கும் இந்த மாதிரி கரண்ட் இல்லை, கரண்ட் மிஷின் தான் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, கரண்ட் இல்லை அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து மிஷின் வாங்கிட்டு சும்மா தான் வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அனுமதி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய மிஷின் ரிப்பேர் ஆகிடுமா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஆனால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது சுச்சுவேஷன் அப்படின்னா இந்த அக்கா வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து வருவோம் எப்போவுமே. இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல விஷயம் தானே. எனக்கு வந்து நல்ல விஷயமா தான் தெரிஞ்சுது. ஒன்றுமே சொல்லலை. அவங்க பாப்பா 3 பேர் இருக்காங்க. 2 பொண்ணுங்க, 1 பையன். அவங்களும் ரொம்ப அமைதியாக எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா எங்களாலேயும் வந்து அது நாங்கள் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நான் மூஞ்சி தான் பார்ப்போம். ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் கனமாகவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இல்லையா நாங்கள். ஸோ அவங்க வந்து அந்த பாப்பாங்க வந்து கொஞ்சம் ரொம்ப அமைதி அப்படின்னா அவ்வளோ அமைதி கிடையாது, அந்த மாதிரி பேசுவாங்க. அமைதியாக வார்த்தைகள் வந்து அப்படி வரும் அவங்க வாயிலிருந்து, அந்த மாதிரி பேசுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை அப்படியே கேட்டுட்டு இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இருக்கேன் இல்லையா, அந்த அக்காவுக்கு பர்த்டே நேற்று. ஸோ அவங்க பர்த்டே இருந்ததுனால அவங்க பற்றி கொஞ்சம் பேசிட்டு கேக்கெல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு கேக் வந்து கட் பண்ணல, வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க கடையில். ஸோ சாப்பிட்டுட்டு இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு சரி வரும்போது இந்த சாரீஸ்க்கு அவங்க வந்து குச்சி கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கொடுத்ததே லேட்டு தான். ஸோ குச்சி வந்து கட்ட முடியாது. தங்கச்சி வந்து கட்டுவேன், நானும் கட்டுவேன். ஆனால் உட்காந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். நான் பர்சனலாக நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். தங்கச்சி வந்து கட்டுவாள். ஸோ நாங்கள் வந்து கேட்டோம், குச்சி வந்து கட்டணுமா அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ டைம் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு கொடுக்கணும். ஸோ அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ கடையில் வந்து ரெடிமேட் குச்சி வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னோம். சரி சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இப்போ கலர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணோம். சாரீ கலர்ஸ் வந்து எடுத்துகிட்டு முந்தானிக்கு வந்து பார்டர் கலர் தானே வரும். ஸோ சாரீ கலர் வந்து குச்சி ரெடி பண்ணி எப்படியோ நாங்கள் வந்து கலர் வந்து காம்பினேஷன் நல்லா தான் இருந்தது. அப்புறமா ஃபால்ஸ் வந்து வாங்கணும், ஏன்னா ஃபால்ஸ் வந்து தேவை இல்லையா. ஸோ ஃபால்ஸும் குச்சி கட்டுறது 2மே வாங்கிட்டு எப்படியும் வாங்கிட்டு வந்துட்டோம். கை பாருங்கள் எத்தனை பேரோட கை வந்து இருக்குது அப்படின்னு. நானும், அம்மாவும், தங்கச்சி, அதுக்கப்புறமா கடையில் இருக்கிற ஓனர். ஸோ இந்த 4 பேருமே இது நல்லாயிருக்கா அப்படின்னு வந்து பார்த்து வந்து எடுத்துட்டோம். ஒரு வழியாக எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட பாருங்கள் கலர் கூட ஒரு மாதிரியாக தான் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் பேசி இல்லை இந்த கலர் ஆகாது அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறமா வந்ததுக்கப்புறமா ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுவும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு சாரியோட ஃபால்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி ஆல்ட்ரேஷன் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு ரீகேப் வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் எடுத்தேன். ஸோ இந்த 2 கலர் ப்ளவுஸ் வந்து இது ஒரு மேரேஜோட ஃபங்க்ஷன். இன்னும் நிறைய ப்ளவுஸ் வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கேன். அது வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனோட கலெக்ஷன்ஸ். ஒரு பொண்ணுது ஒரு அம்மாவது, அவ்வளோதான். அம்மாவுக்கு வந்து 2 ப்ளவுஸு, பொண்ணுக்கு வந்து 3 ஃப்ராக் மாதிரி. சரிங்களா? அந்த ஃப்ராக் வந்து அவங்க ரெடிமேடில் தான் வாங்கியிருக்காங்க, லெஹெங்கா. அதெல்லாமே நான் வந்து காட்டியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில். இது வந்து ஒரு சாரீ வந்து முகூர்த்தத்துக்கு, இன்னொரு சாரீ வந்து ரிசப்ஷனுக்கு. ஸோ இந்த 2மே வந்து கலர் காம்பினேஷன் நல்லா தான் இருந்தது. பர்சனலாக இந்த சாரீ வந்து சூப்பராக இருந்தது. கலர் காம்பினேஷன் பிங்க் கலர் அண்டு ப்ளூ கலர் செம்மையாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு பர்சனலாக இந்த கலர் பிடிச்சது. ஆனால் எல்லாருக்குமே ஒரே செலெக்ஷன் இருக்காது இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கலரும் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னவோ தெரியல, இந்த கலர் மேலே ஒரு அட்ராக்ஷன், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த 2 கலரில் எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இன்விசிபிள் நாட்டில் வந்து ரோப் வந்து டிசைன் வந்து வச்சுருந்தேன், அதுவும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அண்டு ஸ்டிச்சிங் வந்து இன்விசிபிள் ஸ்டிச்சிங் தான். ஷோல்டர் கிட்ட ஜாயின் பண்ணுறது இது எல்லாமே வந்து இன்விசிபிள் தான். எனக்கு வந்து பட்டி பீஸ் கிட்ட வந்து கூட எனக்கு தெரியும் இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் பண்ணுறது. ஆனால் அது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால அது வந்து இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணலை. ஸோ நான் வந்து 2மே ஸ்டிச் பண்ணிவிட்டு
இது வந்து இப்போது அயர்ன் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். தங்கச்சி வந்து இருக்கல கடையில். எனக்கு வந்து அயர்ன் பண்ணுறது அதுக்கு மேலெலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி தான். அது மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டினேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறது கிடையாது. ஸோ இந்த 2 சாரியுமே வந்து 3 பேக் கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்த பேக்கில் நம்ம வந்து போட்டு கொடுக்கணும் இல்லையா? ஸோ 2மே சேர்த்து அந்த பேக் எங்கே அப்படின்னு தேடினதே ஒரு வேலையாக போச்சு. ஒரு வழியாக தேடிட்டு அவங்களுக்கு எடுத்து பார்சல் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க நைட் 8 மணிக்கு தான் கேட்டாங்க. நாங்கள் ஒரு 12:30 மணி 1 மணிக்குள்ளே கொடுத்துட்டோம். அவங்களையும் வந்து கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். ஏன்னா 8 மணிக்கு அப்படின்னா நாங்கள் வந்து 5:30 மணிக்கு அப்படி கிளம்பிடுவேன் இல்லையா வீட்டுக்கு. சரி வந்து முடியாது அப்படின்னு வந்து சீக்கிரமாகவே கூப்பிட்டுட்டு வந்து கொடுத்துட்டோம். இந்த விலாக் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னும் ஏதாவது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போடணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். டைலரிங் கிளாஸ் பற்றி கொஞ்சம் பேசலாமா? ப்ரீ டைலரிங் கிளாஸ் வந்து மே 5 வரைக்கும் தான் இருந்தது இல்லையா? ஸோ இப்போ வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சம்மர் டைம் அப்படின்றதுனால 599 ஃபீஸு. யாராவது வந்து டைலரிங் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சந்திக்கலாம். டாடா, பாய்.